ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த்னு ஒரு படம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஓட்ட வழியா இடத்துக்குள்ள போவாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா புது ஒரு உலகம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம உலகத்துல நிஜமாவே ஒரு இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வியட்நாம்ல சண்டூங் கேவ் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. 1991ல ஒரு ஃபார்மர் வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப ரெண்டு மலைகளுக்கு நடுவுல ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி குளிர்காத்து வீசிருக்கு. உள்ளுக்குள்ள ரிவர் ஓடுற சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கு. இவருக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குதுன்னு தெரியுது. பட் அதுக்குள்ள போறதுக்கு பயம். இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. ஊருக்குள்ள அது ஒரு பேச்சு பொருளா மாறுது. பட் யாருமே உள்ளுக்குள்ள போய் பார்க்கல. ஃபைனலி 2009 அப்போ பிரிட்டிஷை சேர்ந்த சில எக்ஸ்ப்ளோரர்ஸ் அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடமே அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு. அது ஒரு செப்பரேட்டான தனி ஒரு உலகமா இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டருக்கு லாங்கா இருந்திருக்குது. 200 மீட்டர் ஹைட்ல இருந்திருக்குது. அந்த கேவுக்குள்ளேயே ஒரு தனியான ஒரு ஃபாரஸ்ட், ஒரு ரிவர், ஈவன் கிளவுட்ஸ் கூட இருந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்கோசிஸ்டமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்குது. கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்குது. ஈவன் அதுக்குள்ள இருந்த ஆர்கானிசம்ஸ் சிலது வித்தியாசமா இருந்திருக்குது. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத உயிரினங்களும் சில பிளான்ஸ் அதுக்குள்ள இருந்திருக்குது. எக்ஸாக்டா வந்துட்டு அந்த ஜேர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த்ல வர மாதிரியே இப்ப அந்த கேவ் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் செலக்டிவா சில 100 மக்களை மட்டும் அதுக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க.